வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் கந்தர்வர்கள் பூஜை செய்த சிலைகள் காணாததை கண்ட காசியபர் மகோகடா சிலை எங்கே என்று கேட்டார். உடனே மகோகடர் தன்னுடைய வாயை திறந்து காட்ட காசியபரும் கந்தவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். ஏனெனில் அவரது வாய்க்குள் சகல லோகங்களும் இருந்தன. அதோடு மட்டுமல்லாமல் அவர் விழுங்கிய 5 சிலைகளும் உயிரோடு தோன்றி அவர்களுக்கு ஆசி வழங்கின. உடனே கந்தர்வர்கள் அனைவரும் அவரது பாதங்களில் விழுந்து தங்களது தரிசனத்தால் நாங்கள் புண்ணியம் பெற்றோம், நற்கதி அடைந்தோம் என்று போற்றி துதித்தனர். உடனே விநாயகப் பெருமான் தன்னுடைய உடம்பிலிருந்து 5 விக்கிரங்களை தோற்றுவித்து அவற்றை கந்தர்வர்களிடம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பி வைத்தார். இப்பொழுது விநாயகப் பெருமானுக்கு வயது 5. அதற்குள் அவர் இதுபோன்ற பல திருவிளையாடல்களை செய்துவிட்டார். இந்நிலையில் காசியபர் தன்னுடைய மகனுக்கு உபநயனம் செய்து வைக்க விரும்பி தேவர்களையும் முனிவர்களையும் வேதியர்களையும் அழைத்திருந்தார். சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்த நார அந்தகன் விநாயகரை அழிக்க 5 அரக்கர்களை அந்தணர்களாக அனுப்பி வைத்தான். உபநயத்தின் ஒரு பகுதியாக குழந்தைக்கு எல்லோரும் அச்சுதையை தூவி ஆசீர்வாதங்களை வழங்கினர். அப்பொழுது 5 அரக்கர்களும் அச்சதைக்கு பதிலாக அஸ்திரங்களை ஏவினர். அவைகள் பயங்கர சத்தத்துடன் ஓசை எழுப்பிக் கொண்டு விநாயகப் பெருமானை நோக்கி சென்றன. இதனை கண்ட அனைவரும் என்னாகுமோ என்று பயந்து நடுங்கினர். ஆனால் அந்த ஆயுதங்கள் அனைத்தும் மலர்களாக மாறி விநாயகப் பெருமானின் பாதங்களில் விழுந்தன. உடனே விநாயகப் பெருமான் 5 அரிசிகளை எடுத்து மந்திரம் ஜெபித்து அவற்றை அரக்கர்கள் மீது வீசினார். அந்த அரிசிகள் அனைத்தும் ஆயுதமாக மாறி அரக்கர்களின் இரத்தத்தை குடித்தன. இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் மகோகடரை பார்த்து பணிந்தபோது இந்திரன் மட்டும் இருமாப்பு கொண்டு அலட்சியமாக நடந்தான். இதனை கண்ட காசியபர், இந்திரனே, அவர் மூல முதற் கடவுளான விநாயகப் பெருமான், அவரது பெருமைகளை அறியாமல் அலட்சியமாக நடப்பது ஆபத்து என்று எச்சரிக்கை செய்தார். ஆனால் அதனை இந்திரன் கண்டுகொள்ளாமல், தேவர்கள் அனைவராலும் வணங்கப் பெறும் நான் இந்த சிறுவனுக்கு தலை வணங்குவதா என்று இருமாப்போடு கூறிய இந்திரன் அருகில் நின்ற வாயு தேவனை பார்த்து, இந்த சிறுவனை உருட்டித்தல் என்றார். உடனே வாயு தேவன் உலகமே நடுங்குவது போல பலமான பேய்காற்றாக வீசினான். மரங்களும் மலைகளும் கூட நிலைகுலைந்தன. ஆனால் மகோகடர் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே சிலை போல நின்றார். இதனை கண்ட இந்திரன் கோபம் கொண்டு, அக்னி தேவா, நீயும் வாயுவோடு சேர்ந்து கொள் என்று கட்டளையிட்டான். உடனே வெப்பமானது அந்த பகுதி முழுவதும் பரவியது. இதனால் வெப்பம் தாங்க முடியாமல் அனைவரும் துடித்தனர். ஆனால் மகோகடர் அந்த அக்னியை பார்த்து புன்னகை செய்ய வெப்பத்தின் வலிமையானது குறைந்து குளிர்ச்சி பரவியது. உடனே மகோகடர் விஸ்வரூபம் எடுத்து ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நின்றார். அப்பொழுது அவருடைய ஒவ்வொரு மயிர்காலில் இருந்தும் எண்ணற்ற அண்டங்கள் தோன்றின. அவற்றில் ஒன்றில் இந்திரன் நுழைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அங்கே சப்தலோகங்களும் காணப்பட்டன. அதனுள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோருடன் இந்திரன் ஆகிய தன்னையும் கண்டான். உடனே அவனுக்கு மயக்கம் தெளிந்து ஞானம் வந்தது. அந்த லோகத்திலிருந்து வெளியே வர முற்பட்டான். ஆனால் வழி தெரியாமல் அங்கும் இங்குமாக அலைந்தான். இதனால் மிகவும் பயந்து போன இந்திரன் விநாயகரின் கால்களில் விழுந்து தன்னை மன்னித்து அருள்மாறு வேண்டினான். விநாயகப் பெருமானும் சிறு குழந்தையாக தோன்றி அவனை மன்னித்து அருள் செய்தார். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.